புனேசண்ண வந்து ஒரு பக்தியா இருக்கிறார் ஒரு கொஞ்ச நாளா. பெருமாள் கோயிலடி பெருசா வீதியில வந்து சனத்தை காணையில. ஹலோ வந்துட்டா வந்துடா வந்துடா. என்ன மாதிரி போகுது யாழ்ப்பாணம், என்ன மாதிரி போகுதாப்பா வியாபாரங்கள் என்ன மாதிரி போகுது? ஓகே போதா? ஆர்டர் பண்ணா வந்து கிட்டத்தட்ட 1 வீக்ல வந்து டெலிவரி பண்ணி வேணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு வேர்வையாலே எனக்கு ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. கொம்மணி உத்தரவாதம் கடையின் பேருக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. கடையின் பேரையும் சொல்லிடுங்க. நீங்கள் ஒரு நடமாடும் கலை கூடமாடா. பள்ளிக்கூடமே போயில டச் தெரிஞ்சிருக்கு, இது சிங்களம் தெரிஞ்சிருக்கு. ஒரு களத்துல அடிக்க வந்து ஃபுல்லா வேர்த்து போயிட்டு அப்ப அவங்க நானும் வந்து சம்பவத்துல ஈடுபட்டு வேற இதெல்லாம் நம்பக்கூடிய கதையா இருக்கு. 3 மணிக்கு யாராவது எழும்பி இரவு நடிச்சா நாங்க நாளைக்கு 3 மணி கிளம்பி எங்கிற போல வீடியோ எடுக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில சந்திக்கிறோம். இன்றைக்கு ஒரு செழிப்பான நாள்ல நிக்கிறோம். என்ன மழையெல்லாம் வந்து குறைஞ்சு வெயில் அரிக்க தொடங்குது. இதுதானப்பா நல்ல கிளைமேட். வெளியில தெரியக்கூடிய மாதிரி இருந்தது. சரியான மழை. அந்த தீபாவளிக்கு முதல்லாம் வந்து சரியான மழை, ஒன்றுமே வந்து செய்து கொள்ளாத நிலை. இப்ப வெயில் அரிக்க தொடங்கினபடியாக நல்ல. ஆனா ஒரு மந்தமா தான் இருக்கு மழை. அப்படியே இருந்தா வந்து வெக்கையும் குறைவு, மழைன்ற அரியணமும் தேவையில்லை. அதோட வங்களா விரிகடால வந்து தாளமுக்கம்னு சொன்னவ சில வேலை அடைமழை எப்போ ஒன்று ஒன்றாலும் பெய்யும். சரி, இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய நாளை வந்து தொடங்குறோம். இன்றைக்கு ஜெரின் வந்து புதுக்குடியிருப்பு போனவர் ஆள் வந்து வீட்டு எல்லாமே நின்றுட்டு இன்றைக்கு ஆள் வேற வந்து கொண்டிருக்கிறார். ஆளை வந்து டவுனில் போய் கூட்டி கொண்டு போக போகிறோம். என்ன டவுனில் போய் ஆளை ஏற்றிட்டு வந்து அடுத்தடுத்தது என்னென்னலாம் செய்கிறோம்ன்றதை வந்து அப்படியே தொடர்ந்து பாருங்க. கணக்க விஷயங்கள் வந்து அப்படியே பெண்டிங்கில் மழையால் வந்து இருந்தது. இன்றைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியோ செய்யப்படும். என்ன அப்படி என்ன செய்யப்படுங்க? ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையில இந்த பைக் வந்து ஓடாவது நாள் நின்றது. அது ஸ்டார்ட் வேறையில அதை என்ன சர்வீஸ் பண்ணி அதை நீ கராச்சியை கொண்டே கொடுக்குற அது அப்படி இப்படின்னு கணக்கு வேலையா இருக்கு. எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தீபாவளிக்கு என்ன மாதிரி எப்படி கிரௌட்? தீபாவளி கடும் கொண்டா இனி வந்து விழாக்கள்லாம் அதோட கந்தசஷ்டி தொடங்கிருக்கு. கந்தசஷ்டியா சூரனை தூக்கணும் ஒரு பாரம். சூரன் போறோம் பார்ப்போம், போய் பார்ப்போம் கன காலத்துக்கு. சரி, அப்படியோ தொடர்ந்து பயணிப்போம். என்ன நடுவில் இதுக்குள்ளே இருக்க போர் அடிக்கும். அப்படியும் நாங்கள் ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டோம். என்ன மிகப்பெரிய விழா. உங்களோட ஊருக்கு போயிட்டு வருமா? சரி, பார்ப்போம். கொஞ்ச காலத்தில் இங்கே இருக்க வேலைகள் எல்லாமே வந்து அப்படியே முடிச்சுட்டு அடுத்த பயணங்கள் வந்து தொடரும். புனேசண்ண வந்து ஒரு பக்தியா இருக்கிறார். ஒரு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கும்பிட்றதுக்கு நிப்பாட்டுன்னு சொன்னவர். எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் என்ன சட்டம் தான் முழங்கையில். புனேசண்ணா என்ன திடீரென்னு இந்த மாற்றம்? ஆனா 120 நாள் இது வரைக்கும் ஒரு கோயில நிப்பாட்டன்னு சொல்லல. 2-3 நாள்ல ஒரு கோயில் பக்தியில் அடிக்கிறீர்கள். சரி, நல்ல விஷயம் நல்ல விஷயம். பெருசா வீதியில வந்து சனத்தை காணையில. எத்தனை மணி ஆகும்? எவ்வளோ? 10:15 பாருங்க. பெருசா சனம் இல்லாம இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த வீதியெல்லாம் வந்து அவ்வளவு க்ரௌடா இருக்கும். ஒரு 5 மணி விடிய எவ்வளோ ஒரு ஸ்கூல் டைம்னா வந்து இன்றைக்கு ஸ்கூல் நாள் தானே? என்ன இன்றைக்கு ஸ்கூல் நாளோ? வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஸ்கூல் நாள் தானே? என்ன பாடசாலை நாள் தான். நான் பெருசாக க்ரௌட் இல்லை. இப்போ நாங்கள் அந்த ஜெப்னா ஹிந்து காலேஜில் இருக்குல்ல அதால் போய் கொண்டிருக்கிறோம். யாழ் இந்து கல்லூரி. அதில் முதல்ல அந்த கிரவுண்டெல்லாம் வந்து இதாக இருந்தது. அந்த என்னன்னு சொல்கிற பழைய காலத்தில் இருந்தாங்களே தெரிஞ்சிருக்கும். அந்த அரவாசி மதில் அதில் இருந்து அதுக்கு பிறகு கிரவுண்ட் எல்லாம் செய்தவ அந்த. ஆனால் செய்தாலும் அந்த மதிலை வந்து கணக்கப்படி எங்கள் இப்போ வந்து மிஸ் பண்ணுறாங்க. இப்போ டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்து ஒரு கடை ஒன்றுக்கு போகணும். நண்பர் ஒருவற்ற ட்ரோன் ஒன்று இருக்குது. அது வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன்னு சொன்னது. அதுலேருந்து வேலை செய்யலேண்டா இப்போ ஒரு சர்வீஸ் போட சொல்லி கொடுக்க சொன்னது. அந்த ட்ரோனை வந்து முதல் சர்வீஸ் போடுறக்காண்டி இங்கால ஒரு ஆள்கிட்ட ஸ்டுடியோ காட்ட காய்ச்சது. ஃபோட்டோகிராஃபி செய்கிறாங்கள்ட்ட காய்ச்சது. இப்போ அவையில் ஒரு இடம் சொன்னவன். அந்த இடம் பெருமா கோயிலடி பக்கத்தில் இருந்து அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம்.
இங்கால camera.lk கிடக்கு அதில் கொடுத்தோம்னா அவையில் இங்கேருந்து திருப்ப கொழும்புக்கு அனுப்பி அது பெரிய ஒரு இதாக இருக்கும். அதனால் எங்களோட மக்கள் இங்கே செய்கிறதுக்கு இருக்கணும். அப்போ அவருக்கா போய் கொடுப்போம்ட்டு அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். உங்களுக்குமே வந்து பிரயோசனமாக இருக்கும். இப்போ வந்து நாவலர் வீதியால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து சனி ஞாயிறு வந்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இஞ்சால தான் டியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சயின்ஸ் காலனி வேர்ல்டு அப்படி எல்லாமே ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸுன்ற டியூஷன்ஸ் எல்லாமே இது பிரதானமான ஒரு இடம். அப்படியோ காட்டிட்டு போகிறோம். ஏன்னா வந்து கணக்கு பேர் இந்த இடங்களையும் வந்து பார்க்குறதுக்கு விரும்புவீங்க. உங்களுடைய ஊராக உங்களுடைய இடமாக இருக்கலாம். பல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். இதில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது, ஐயா கடை உண்டு. நாங்கள் படிக்க அதில் தான் போய் சாப்பிட்றது. மற்ற இதுக்குள்ள வந்து அந்த கொனிக்கா லேப் இருக்குது. அங்கே தான் போய் ஃபோட்டோக்கள் எல்லாம் முதல் பெரிய லேப் அது யாழ்ப்பாணத்தில் பெருமா கோயில் அடிக்கு தான் போக போகிறோம். உனக்கு தந்தானே எஞ்சாமி தந்தானே எஞ்சாமி தந்தானே. அன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்னுடைய கோயில்களில் வந்து கணக்கு பேரை காணக்கூடிய மாதிரி இருக்கு. பெருமாள் கோயிலடி. இது கிட்டத்தான் அங்கே ஒரு இடம் ஒன்று சொன்னவர், ஒரு வீடு மாதிரி இருக்கும். அங்கே போங்க என்னவே இனி வந்து ஒரு கோல் அடித்து கேட்கணும். இதுதான் வந்து ட்ரோன். என்ன கட்டம்னா வந்து இது மெட்டது நியோ சின்னப்படி எங்கள் ஓடி இருக்கிறாங்க போல இருக்குது. தண்ணிக்குள்ளே விழுத்திட்டாங்க. இந்த ஒன் பண்ணுற லைட் எரியுது, மற்றபடி அதுக்கு பிறகு ஒன்றுமே வருதில்லை. அப்போ காட்டுறதுக்கு வந்தாங்க. இது ஒரு வீடு தான், வீட்டை வச்சு தான் நான் போடுறார் போல் சர்வீஸ். அப்போ ஒரு ஸ்டூடியோக்காரன் அண்ணன் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னம்மையா இது ஓட வச்சா நாங்கள் ஒரு பறக்க விடுவோம். என்ன சின்னந்தான் ஆனால் பரவாயில்லை, பெருசாக கூடுதலாக நாங்களும் சில இடங்களை வந்து யோசிச்சு நாங்கள் ட்ரோன் தான் நல்ல வண்டு நான் அந்த வியூவை காட்டுறாங்காண்டி இது சும்மா நார்மலாக பறக்க விட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ பழுதாக போயிட்டு இருக்க திருத்தி தாங்கன்னு சொன்னவன் இப்போ வந்து நிற்கிறோம். கொண்டே காட்டுவோம்மா. சரி கொடுத்துட்டோம். என்ன வீட்டை வச்சு தான் செய்கிறார், வீட்டோடு தான் இருக்கிறேன். நான் நினச்சேன் வந்து சும்மா ரிப்பேர் பார்க்குறதானு சும்மா ஆரம்பத்தில் செய்கிறேன். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் கேமரா சர்வீஸ்லேருந்து சகலம் வந்து செய்து கொண்டிருக்கணும். நீங்களும் அப்படி யாழ்ப்பாணத்தில் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். பெருமாவிலுக்கு பக்கத்துலேயே வந்து இடம் இருக்குது கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து கோல் அடிக்க சொன்னவர். மற்றபடி இந்த ரோட்டெலாம் வந்து எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். என்ன நிற்கவே இல்லாத அளவுக்கு சைக்கிள் ரெண்டு சைட்லேயும் நிற்கும். இந்த சயின்ஸ் ஸ்கூலில் படித்த எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இருக்குது, கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலால் இங்கே படித்தது. சரி எப்படியோ டவுனுக்கு போய் நண்பரை ஏற்றுவோம். ஓ சிவன் கோயில் தெரியுது பாருங்க. அதில் இது முதல் ஒன்வேயாக இருந்தது, இப்போ என்ன கட்ட மட்டும் தெரியல. போட்டை காணையில் வந்தோண்டு இருக்கிறாராக்கும். அவருக்கா கோலண்டு கொடுங்க, நண்பருக்கு கோலண்டு கொடுங்க. என்னையா கடையில எல்லாம் பூட்டி கிடக்கு, எனக்கு ஆக்களை காணையில. அந்த விரதத்துக்கோ இது என்ன கதை? சிலவுல இருக்கலாம். நேர் ரோட் வந்து ஒன் வே ஆகிட்டாங்க. இந்த ரோட்டுன்ற க்ரௌட் அப்போ குறையாதனையா? அது க்ரௌடாக தான் இருக்கு. ஸ்டான்லி வீதி இதில் எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து இதாக தான் இருக்கும். வேணா ஸ்டக் ஆகி தான் நிற்கும். இந்த இடத்துல வந்து பிரதானமான கணக்கு கடைகள் வந்து இருக்கு. நாங்களும் 2-3 கடைகளுக்கு போகணும்.
முதல் தர நெட்வொர்க்கும் வந்து இதில் ஆட்டிருக்கு. என்ன டயலாகோ முதல் தர பேர் சொல்லக்கூடா. அவைகளுக்கு தெரியும் முதல் தர நெட்வொர்க் ஆயிட்டு. ஆனால் வடமாகாணம் தாண்டின அப்புறம் எங்களுக்கு அது பெருசாக கவரேஜ் கிடைக்காது. மாகாணத்தில் மட்டும்தான் நாங்கள் கொடி கட்டி பரப்போம். புது பைக்குகள் இல்லாமல் வந்துருக்கு என்னையா? இனிய தீபாவளி நல்வாழ்வு. யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இது பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட். இதில் ஹலோ வந்துடா பொறுவார் ரைட். ஆள் வந்துட்டார். புதுக்குடியிருப்புல இருந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆள் வந்துட்டார். நீ இல்லாம ஜாலியா அவனும் போயிட்டான். அட்டைக்கு சாம் போயிட்டான். உன்னதான் தேடி கொண்டு வந்தார். நீ போயிட்டு அடுத்த நாள் போறேன் இருந்தவன். கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேல ரெண்டு தீபாவளி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு ஆள் போயிட்டு. சரி, ஆளோட வீட்டு பயணம் என்ன வேற கொஞ்ச நேரத்துல கேட்போம். முதல் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடுவோம். இந்த இடத்துல நிக்கலாம். அவ்வளவு கிரௌட் ஆயிரும். ஆனா இன்றைக்கு வளமையை விட டவுன் கொஞ்சம் கிரௌட் குறைவா தான் இருக்கு. தீபாவளி கொண்டாட்டத்துல மக்கள் ஓஞ்சிட்டோம். இருந்த காசுலாம் தீபாவளியில முடிச்சுட்டேன். எங்க டவுனுக்குள்ள சாப்பிடலாம். மலையாங்கவில போமா என்ன செய்வோம். நேராவும் போயிடலாம். சரி பாப்போம், ட்ரை பண்ணுவோம். மலையாங்கவில ஒரு வடையை ஒன்று சாப்பிடுவோம். என்ன இஞ்சால பாத்தீங்கன்னா முல்லைத்தீவு ஜாழ்ப்பாணம் நேர. அது நீ இதுல பணந்தனுக்கு வரணும். என்ன இஞ்சால ஃபுல்லா பழக்கடை தான். கிளைமேட் இருந்தா நல்லா இருக்கும். வெயிலும் இல்ல மழையும் இல்ல. சூரன் போடல அந்த மாம்பழம் எல்லாம் அறிவினோம். என்னையா போறோம் மாங்காய் புடுங்குறோம். அப்படியோ காலை உணவை இங்கால மலையான் கஃபேல போய் சாப்பிடுவோம்ட்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த டவுனில், யாழ்ப்பாண டவுனில் கன நாளைக்கு பிறகு இறங்கி ஒரு நடை ஒன்று போடுறோம். என்ன பில் இந்த சாமான்கள் வேணும் ஐயா சமைக்கிற என்னதுக்கு? அப்படியே யாழ்ப்பாணம் டவுனையும் பார்த்துடுவான். மற்றது இவ்வளோ காலம் பயணத்தில் கடையில் தான் சாப்பாடு. இனி நாங்கள் வீட்டை தான் சமைக்கணும். அதுக்குரிய பொருட்களும் இன்றைக்கு ஒவ்வொன்று வேண்டணும். கன காலத்துக்கு பிறகு சொந்த ஊரில் யாழ்ப்பாண டவுனுக்குள்ள இப்படி ஒரு நடையே நல்லா இருக்கு. இந்த கடை இளைஞ்சாலை இருக்கு. தேவையான பொருட்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாக உடுப்பு கடையெல்லாம் கூடுதலாக இந்த இடத்துல இருக்குது. கணக்கு புது கடையில் வந்திருக்கு. மலையான் கஃபே சரியான ஒரு க்ரௌடாக தான் இருக்கு. இடியப்பம் படை வாழை இலையும் வடை நல்ல முறுமுறுப்பாக இருக்கு போல. ஒரு கப் தேத்தா குடிச்சா எப்படி இருக்கு? மியாவ். சாப்பாடு எப்படி இருக்கு? எவ்வளோ பில் வந்துருக்கு? அவ்வளோதான். அப்படி என்னட்டா வரும் கூட. சரி, பில்
30 இடியப்பம் 2 வடை வடை போடும் வடை உளுந்து வடை 3 உளுந்து வடை 360 120 வடை ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிட்றதானே என்ன இதில் சாப்பிட்டுட்டு இப்போ மழை காலம் தானே எங்கள்கிட்ட கூட முதல் வேண்டின குடைகள் எல்லாம் வந்து இதாகிட்டோம் துளைஞ்சிட்டு அதனால குடை ஒன்று வேண்டும் வந்துக்கிறோம் இங்கே பேக்கெல்லாம் கிடக்கு என்ன வணக்கமே ஓ 5 பேர் போகணும் ஐயா நாங்க 5 பேர் சுருக்குற மாதிரி கூட இல்லையா கூட வேனுக்கு ஏறதுக்கு நான் ஈஸியா எப்படி இழுத்து விட்டா அப்படியே எடுக்கலாம் இல்ல அது இது இது எல்லாம் எது அது பெரிய சைஸ் அது ஓகே பெருசா போடும் நாங்க பெரிய குடும்பம் தானே நாங்க எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷம் வீடியோ பாத்துக்கிறியா ஐயா நீங்க கடைக்குள்ள நிக்கிறீங்கல்ல அது கடையில வேலைக்கு சேர்ந்துருச்சால அடுத்த சைஸ் கூட இது 1690 அது 1890 200 வாசி வித்தியாசப்பட போகுது ஒரு குடையில போய் எங்க தெரிய போறீங்க ஒரு குடைக்குள் நாங்கள் நினைவோம் மலையிலடையா தெரியும் என்ன மாதிரி போகுது யாழ்ப்பாணம் என்ன மாதிரி போதாப்பா வியாபாரங்கள் என்ன மாதிரி போகுது ஓகே போதா இப்ப இந்த வெளி மாவட்டங்கள் எல்லாம் வந்து கடை போடினா அதில் சிக்கலாம் எல்லாம் ஓகே எங்களுக்கு என்ன கஸ்டமர்களுக்கு இருக்கு என்ன அது அந்த வெளி மாவட்டத்துல எங்கட நம்பிக்கை தன்மையோட நாங்க அதெல்லாம் போலிடாங்க வெளியில இருந்து வர்றதெல்லாம் போலி வருஷம் காட்டிட்டு போடுவேன் விற்பனை செய்ய முடியாத மக்களை கொண்டு வந்து ரோட்ல ஓட்டுட்டு விதைய மட்டும் பார்த்துட்டு போறாங்க அதை வேண்டிட்டு போயிட்டு அவிக்க வேண்டியது இது உத்தரவாதம் குவாலிட்டி ப்ராடக்ட் அந்த கொம்பனி உத்தரவாதம் வெராட்ல எங்கட கடையின் பேருக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு கடையின் பேரையும் சொல்லிடுங்க யாழ் ஃபேன்சி மால் ரைட் மலையாங்க ஃபேக்கு முன்னால இருக்கு தேவையான வந்து சொல்றத வரடிப்பேன் இல்ல 25 வருஷமா இருக்கிறேன் ரைட் 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 ஓகே அந்த அடியல் விழுந்த காலத்துல எல்லாம் எல்லா அடியும் நாங்க நிக்கிறோம் இந்த அடியெல்லாம் பெரிய அடி ரைட் ரைட் ஓகே சந்தோஷம் அப்படியே வந்துட்டு இங்கேயே கணக்கு பேரை சந்திக்கக்கூடிய வேலை சந்திச்சுட்டு அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம் இப்ப மழை வரும் இப்ப வெயில் இருக்க வேண்டிய தெரியா இப்ப ஒரு குடைய கையால ஒரு தேவை அங்க வேண்டினதெல்லாம் ஒரு இடத்துல அப்படியே விட்டுட்டு வந்துருவான் அதுல வந்து பார்க்கிங் இல்லை அதனால இந்த இடத்துல நான் வந்து விட்டுட்டு போனாங்க அதோட வந்து ராசாதியை பார்த்துட்டு எனக்கு பேர் கேட்டோம் அதில் நிற்கிது அண்டு சந்தோஷம் ஒரு படியாக கொண்டு வந்து சேர்த்துட்டோம் இதுக்கு ஒரு கண்ணாடி ஒன்று பாவமா மச்சான் அந்த சைட் கண்ணாடி இதில் ஒரு கடை ஒன்று இருக்கு அதில் பாவம் இருக்கும் டோன்ட் வரி இப்படியா வந்து வழிகட்டுட்டாம நீ வந்து இதில் ஒரு எங்களோட சைட் கண்ணாடி லைட்டாக தட்டுப்பட்டுட்டு அதப்போ ட்ரிப் போய்க்கே தட்டுப்பட்டுட்டு அப்படியோ இவ்வளோ நாளும் ஒட்டி கிடந்தது இதில் ஒரு கண்ணாடி இருக்குதான்னு பார்ப்போம் இதுவும் பார்க்கிங் இடம் இல்லையே இந்த இதான் கடை இங்கே போக பார்த்துனாங்க பார்க்கிங் இடம் இல்லை அதோட சரியான க்ரௌடாக இருக்குது அப்புறம் தான் வந்து பார்க்கணும் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஒரு கம்பெனி வந்துட்டு போகணும் இப்போ இந்த ஸ்டார்லிங் சம்மந்தமாக விசாரிக்க போகிறோம் போய்கொண்டிருக்கிறோம் என்னடா வந்து நெட்வொர்க் வந்து அப்செட்டாக இருக்குது நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 GB வீடியோ வந்து யூடியூபுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா கூட ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஒரு வீதியில் வந்து நிற்க வேண்டி இருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துல பெருசாக அந்த கவரேஜும் வந்து இல்லை இப்போ நாங்கள் நார்மலாக வந்து நெட் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஆனால் எங்களுடைய அப்லோட்டுக்கு வந்து இதாக இருக்கும் ஃபைபர் கனெக்ஷன் வந்து இருந்தால் அது இன்னுமே ஈஸி ஆனால் அது ஒரு வீட்டோட ஃபிக்ஸான லைனாக இருக்கும் ஆனால் ஸ்டார்லிங்கில் வந்து கொண்டு திரிகிற மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று வந்துருக்கு அதை பற்றின ஒரு விவரம் ஒன்று எடுக்கிறக்காண்டி போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ ஏற்கனவே வெப்சைட்டில் பார்த்தது இருந்தாலும் வந்து அதுலேருந்து சரியான விளக்கம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது அதனால் நேரடியாக இதில் ஸ்டார்லிங்கிற டீலர் செட்டப் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் மச்சான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி உள்ளூர் நெட்வொர்க் எல்லாம் தோக்க போகுது எடுத்தா சொல்றேன் ஒரு வயர் கனெக்ஷன் தேவையில்லை அதோட வந்து
இப்போ இலங்கைக்கு இல்லை உலகத்துக்கே வந்து இந்த இன்டர்நெட் வந்து வயர் மூலியமாக தான் போகும். வயர்லெஸ்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணினா வந்து அந்த இணைய சேவை வந்து வயர்லாம் போகும். அது கடலுக்கு அடியில் அந்த வயர்கள் மூலியமாக தான் போகும். ஆனால் இந்த சேவை வந்து அப்படின்ட்டு இல்லை, சேட்டலைட்டோட வந்து நேரடியாக தொடர்பு இருக்கிற சேவை. அப்போ இனிமே வந்து ஸ்பீடாக இருக்கும். இப்போ ஒரு வானம் வந்து தெரிஞ்சா காணும், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வானம் தெரிஞ்சா காணும் அந்த சேட்டலைட்டோட தொடர்பு. வீட்டுக்குள்ள வைக்கலாம், கொஞ்சம் வெளியில தான் வைக்கணும். இந்த வானம் தெரியுற மாதிரி வாகனத்துல எல்லாம் கொண்டு தெரியலாம். இல்ல இதுல சும்மா வச்சாலே தெரியும். அப்ப அவருக்கு அப்ப காயப்பம் மட்டும் போறோம். ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலே சிங்கர் இவையெல்லாம் வந்து ஸ்டார்லிங் எலன் மாஸ்டைய ஸ்டார்லிங்னு வந்து ஒஃபிஷியல் டீலர். எங்கள் காய்ச்சி நாங்கள் வந்து வெயில்கிட்ட ஆர்டர் பண்ணால் வந்து கிட்டத்தட்ட 1 வீக்கில் வந்து டெலிவரி பண்ணி வேணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் சில பேர் வந்து பேஜில் டிரெக்டாக வந்து ஸ்டார்லிங் இந்த பேஜ் இருக்குது தானே, அதில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் அவைகளுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் ஆகி வந்து இன்னுமே வந்து டெலிவரி பண்ணலையா. அப்போ பாப்போம் கூடுதலாக வந்து பார்க்கணும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டா இங்கே சிலங்கால இருக்கிற செக் பண்ணியிருக்கோம், பார்க்கணும். பாப்போம் இவங்கள்ட்ட காய்ச்சிட்டு வந்து நாங்கள் விலை நிறுவனங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நேரடியாக வர தேவையில்லை. இந்த வெப்சைட்லேயே அது சம்மந்தமான விலை நிறுவனங்களை போட்டிருக்கும். singer.lk என்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்து அது சம்மந்தமான விவரங்கள் இருக்குது. மற்ற வந்து பேக்கேஜை பார்த்தீங்கன்னா வந்து இதில் 3 விதமான டிவைஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட், மற்றது மினி, மற்றது அதை விட கூடுதலாக பாவிக்கக்கூடியது வந்து ஸ்டாண்டர்ட் தான் வந்து வீட்டுக்கு பாவிக்கிறது. ஆனால் அதோட டிவைஸ் வந்து 1,12,000 ரூபாய் கிட்ட வருது அதோட டிவைஸ் மட்டுமே. அதுக்கு பிறகு பேக்கேஜ் வந்து 12,000 15,000 அப்படி அந்த ரேஞ்சுக்கெலாம் வருது. அன்லிமிட்டட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி மினி இருக்குது தானே, மினியில் வந்து 100 GB பேக்கேஜ் வந்து 15,000 சொச்சம் அப்படி வருது. அதோட அன்லிமிட்டட் வந்து 27,000 சொச்சம் வருது. அந்த மினி என்று சொல்லப்படுற டிவைஸ் தான் வந்து கொண்டு திரிஞ்சு வந்து பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு அசைக்க கூட அதில் வந்து நெட் வேலை செய்யும். அந்த ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் வந்து ஃபிக்ஸாக ஒரு இடத்துல வந்து பூட்டினா தான் அது வந்து பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வீடுகளில் வந்து ஒரு ஆண்டனா மாதிரி வந்து பூட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கணக்கு விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம், எடுக்கிற திட்டங்கள் இருந்தால் வந்து பிரயோசனப்படும். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை மத்தியாலம் 1 மத்தியாலம் வந்து அப்லோடுக்கு வெயிட் பண்ணுற நேரங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே வந்து ஏறிடும். அதனால் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பார்ப்போம், விலையில பார்ப்போம். இப்போ எல்லாம் போயிட்டு கீட்டு வந்தாச்சு. பொடியன்ற கேட்போம், என்ன மாதிரி வீட்டை 2 அனுபவங்கள் என்ன மாதிரி வந்துட்டு இங்க வந்துட்டு கவலையாவே இருந்தா மூஞ்சி எல்லாம் அப்செட் ஆகி வீட்டை இல்ல அம்மா பாக்கோட கவலை அந்த கவலை. அப்ப பயணம் முடிஞ்ச கவலை இல்ல, தெரிஞ்சதானே இருக்கிறேன். அங்க போய் நான் முல்லத்தி பீச் பீச்சா தான் சுத்தி நான் வீட்டே இருக்கல அவ்வளவு கடற்கரையான ஜோடியா அங்க கண்டன்னு சொன்னாங்க. ஜோடியாலாம் கண்டு ஆனா கலஸ்டின ஜோடியா கண்டன கணவர் சொன்னாங்க. நல்லா அது நானும் டீ கலந்தா அது யாரு ஜோடியா நானும் டீ கலந்தா தெரிஞ்சறாங்க. கோயில்ல எல்லாம் கண்டவர் கிடந்தது பெரிய கோயில்ல நான் வீடியோ பார்த்திருந்தேன். இது போயிட்டு வந்தது உண்மையிலே இவ்வளவு நாளும் நாங்களும் சுத்திட்டு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு தலை மண்டையெல்லாம் பிடிக்குது. எங்கேயாவது போகணும் இல்ல போனதா என்னன்னு சொல்றேன், எங்கேயாவது தூரம் அப்படி இருந்தாலும் இந்த யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வருவோம் போமா நெடுந்தீவுக்கு. சரி ஓகே, நெடுந்தீவுக்கு வந்து போவோம். ஆனா இன்றைக்கு போக மாட்டோம், மழையை பார்த்து தான் நெடுந்தீவுக்கு போகணும். நெடுந்தீவுக்கு ராசாதையை கொண்டு போகணும்னா இன்னும் ஈஸியா இருக்கு. பைக் கொண்டு போகலாம், பைக் மட்டும் தான் கொண்டு போகலாம். இல்ல ஆட்டோவும் கொண்டு போகலாம்னா நல்ல ஐயா இல்ல நெடுந்தீவுக்கு இல்லையா. அப்ப அங்க வந்து வானம் எல்லாம் என்னட்டு போனோம், அது முதல் கொண்டு போவாங்க. இப்பயும் கொண்டு போனா அந்த ஆர்டிஎன் இது பழுதா போயிட்டு போல இப்ப ஏத்துறவங்க. நெடுந்தீவுக்கு இல்ல அந்த கேபிள் ஏதோ அடே 2 பக்கம் இன்ஜின் உள்ள நடுவுல ஒன்று இருந்தேடா கொண்டு போனது. என்ன ஏஜ் நிக்கிறீங்க அவ்வளவு பஸ்ல எல்லாம் கொண்டு போயாச்சு. அந்த காலத்துல இல்ல இப்பயும் கொண்டு போனா அவங்க கோல் அடிச்சு கட்ட தெரியும் அவங்கள்ட்ட. நெடுந்தீவு தான் உண்மையிலேயே வந்து இந்த தூரமான ஒரு பயணம். யாழ்ப்பாணத்துல இருந்து கச்சதையும் அதை விட தூரம் ஐயா. நெடுந்தீவு பேர் பாருங்க, நெடுந்தீவு. அதுல கணக்கு வித்தியாசமான வெள்ளக்காரரும் கூடுதலா வந்து பாக்குறவே. அதை பார்த்தா அந்த அங்க கட்டுமான பணிகள், குதிரை இருக்கும். அதோட அங்க பேர் வந்து நெதர்லாந்துல இருக்க ஒரு இடத்தின் பேர் தான். நெதர்லாந்துல இருக்கிற இடம். இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன உங்களுக்கு தெரியும்?
நீங்கள் ஒரு நடமாடும் கலை கூடமாடா. பள்ளிக்கூடமே போயில்லையே. டச் தெரிஞ்சிருக்கு, இது சிங்களம் தெரிஞ்சிருக்கு, இது தெரிஞ்சு சிங்களம் வந்து படிக்கணும். போனேன் சொன்னிட்ட மே 6 மணி கொப்பியோட வாங்கடா மே அப்படி சிங்கள புழுவண்ண மே அப்படி இல்லங்களுக்கு மட்ட எல்லாம் இந்த கொப்பியோட வாரதா கரெக்ட். இந்த கொப்பியை வேண்டாம் அவன் தானே விட்டுட்டு இருக்கிறான். எழுதி படிச்சாதான் படிக்கலாம். இல்ல இப்ப வந்து இல்ல இப்ப ஒரு குழந்தைய வந்து ஒரு சூழல்ல விடுறீங்க. அந்த குழந்தை ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னா அந்த இதை கேட்டு படிக்கும். அப்ப நீங்க சிங்களத்துல எங்களோட கதைக்கணும் கொஞ்சம். இந்த கதைங்க பாப்போம். சிங்களத்தோட கதை நீங்க இருந்திருக்கிற நானும் அதுக்கு பதில் சொல்லுவேன். கதைங்க சிங்களத்துல கதைங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். கொஞ்சம் கதைப்போம். அது காவத கொந்தா இடியாப்பா மாடு கேவா மனோத கேவன்னு நான் கேட்டத நீ இல்ல நாங்க ஒரு சொல்ல விட சொல்ல மாட்டோம். நாங்க அதை விபரிப்போம். கேட்டதுக்கு தான் மனோத கேவா மம்மி மேக்க கேவா போக உதயண்டா அந்த பாருங்க விடிய அந்த உதய சூரிய உதயம் அதே மாதிரி இப்ப தமிழ்ல இருந்தா சிங்களமே வந்திருக்கு போல ஐயா. பாருங்க உதய உதயம் பிரெஞ்சுல தேன் தான் சொல்ற டீய, சிங்களத்திலயும் தேன் தான் சொல்ற. சில வார்த்தைகள் எடுக்கப்பட்டது. அப்ப பாருங்க தேர் தண்ணி என்று நாங்க சொல்றோம். தமிழ்ல மூத்த மொழி, உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ். அது தெரியும் தான் நல்லா இருக்கு. அப்ப தமிழ்ல இருந்தான் வந்து மறைய ஒரு வார்த்தையிலும் வந்திருக்கு. என்ன சரி இவன்ட கதைக்கு வருவோம். என்ன செய்த நீ வீட்டை போய் முதலாவது நாள் என்ன செய்து, 2வது நாள் பிரியாணி செய்தவனா, பிரியாணி போட்டது, பீச் போனவனா, பாட்டு படிச்சவனா, ஃபன் பண்ணவனா, அப்படியே போச்சு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்தவ. இப்ப என்னன்னு சொல்றேன், என்னதான் நாங்கள் இப்படி தெரிஞ்சாலும் வந்து கனகாலத்துக்கு பிறகு ஊருக்கு போக அந்த ஊர் பொடி எங்களை பாக்க வந்து ஒரு சந்தோஷம். இல்ல அவங்களும் வந்து எல்லாம் யூனிவர்சிட்டியும் கோலிச்சும் அப்ப அந்துதான் எல்லாம் தீபாவளி லீவுக்கு வந்து தீபாவளி லீவுக்கு பிரியாணி போட்டு நாங்களும் அது ஒரு காலம் என்ன போனேன் சொன்னா. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு போய் அவங்களோட சேர்ந்து அதெல்லாம் ஒரு ஐயா அது ஒரு வயசோட போயிரும் ஐயா. இருக்கு பம்பல் அடிப்பாங்க. சரி அது அந்த வயசு ஒரு வயசுக்கு பிறகு எல்லாம் பிரிஞ்சு அந்த கெட் டுகெதரே இல்லாமதான் நாங்க போய் தடிக்கட்டியா திரிகிறோம். சந்திக்கலாம் ஒரு இடத்துக்கு போனா சந்திக்கலாம். ஆனா எல்லாரையும் ஒரு ஒன்று கூட்டி கொண்டாடுறதுதான் பெரிய விஷயம். வேண்டாம் வேற இடங்களுக்கு எல்லாருமே போயிட்டோம். உங்களோட பட்சிலேயே இங்க இல்லாத இத்தனை பேர் வேற சில இதுக்காண்டி நாங்க முதலே டேட் போட்டா ஃளைட் டிக்கெட் போட்டு வரவங்களும் இருக்காங்க. அப்படி எங்கட இதுல இல்லையே. அதுதானே வரணும். அதுதான் பிரச்சனை. அதான் செய்யணும். என்ன செய்யறோம் ஒழுங்குபடுத்தி செய்யணும். சரி என்ற நண்பர்கள் எல்லாருமே ஒரு நாள் ஒழுங்கு குரூப் திறந்து அவங்க எல்லாரையும் போஸ்ட் பண்ணினாலும் வர வைக்க. அதான் போஸ்ட் பண்ணி வர வைக்க கூடாது. வர வச்சு அதுக்கப்புறம் வந்த நாடு நீங்க நல்லவடா நீங்க கூப்பிட்டது இல்லாட்டி நான் இதை மிஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போகணும் கவலையோட. இப்ப எல்லாருமே வந்து குடும்பம் குட்டி அப்படின்னு கணக்கு பேச குடும்பம் குட்டி தான். அதுக்கு ஒரு நாள் தானே லீவ் போட சொல்றோம். 10 நாள் எங்களோட சேர்ந்தா தெரிய சொல்றோம். இல்ல ஸ்கூல் முடிச்ச அப்புறம் இந்த கெட் டுகெதர் ஒரு 2-3 தரம் நாங்கள் இப்ப ஸ்கூல் முடிச்சு 36 வயசு இப்பயும் கெட் டுகெதர் செஞ்சு இந்த மைக் இதுல உனக்கு இந்த கையெல்லாம் போயிருக்குது. ஆள்ட கைய பாத்தீங்களா, கை அவ்வளவு பேருது. இப்ப எனக்கும் வந்து படிக்க எழுதைக்க வந்து சிலவள அந்த ஏதாவது ரிஸ்கான நேரத்துல அவ்வளவு கையும் பேருக்கும் ஒற்றையெல்லாம் நினைஞ்சிடும். அப்ப ஒரு ஒற்றை வச்சுட்டு அதுக்கு மேல எழுதிட்டு திருப்பி ஒரு ஒற்றை எடுக்கிறோம். ஏன் அந்த கை கசி அதெல்லாம் கூட பரவாயில்ல. கேம் பிளே அடைக்க வேர்த்திருமன் அதான் பெரிய வருது. கேம் பிளே அடைக்க வேர்த்து டிஸ்பிளே அடையதான் முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. டாக்டரை காட்டுவோமா யாராவது அது இதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. பயங்கரமா வேர்க்கும். சும்மா ஏசிக்குல இருந்தாலும் வந்து வேர்க்கும். அப்ப நான் ஒரு நாள் இது ஏதாவது நோயா இருக்கு டாக்டர் போய் விசாரிக்க போனால் அவர் சொல்ற தம்பி வேர்க்கிறது நல்லதுதான் தம்பி, உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேறது வேர்க்கிறது நல்லது. அதான் வேர்க்கிறது நல்லது அப்படி எப்படிங்க. ஆனா எனக்கு இப்போ வந்து வேர்த்து கொண்டே இருக்கு. என்னன்னே தெரியும். சில நேரங்கள்ல வந்து அதே எனக்கு பிரச்சனையா வந்திருக்கு. ஒரு இடத்துல ஒரு வேர்வையாலே எனக்கு ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு என்று சொல்லலாம். அது என்னன்னு சொல்ல ஒரு இடத்துல ஒரு களத்துல நிக்க வந்து ஃபுல்லா வேர்த்து போயிட்டு அப்ப அவங்க நானும் அந்த சம்பவத்துல ஈடுபட்டு வேற அந்த வேர்வையே சில நேரங்கள்ல பிரச்சனையா வந்தது உண்டு. வேர்வை எனக்கு நிப்பாட்டுறாங்க என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. மற்ற கணக்கு பேர் சொல்றீங்க வந்து
உடம்ப குறைங்க உண்டு. அதானே இப்ப நீங்க ஃபுல்லா அந்த வேலையை தொடங்கிட்டீங்க. இல்ல விடிய 3 மணிக்கெல்லாம் போய் நடக்குது. இல்ல இங்க ஒரே சும்மா தேவையில்லாம 3 மணி எங்களையும் விட்டுட்டு வர இதெல்லாம் நம்பக்கூடிய கதையா இருக்கு. இங்க 3 மணிக்கு யாராவது எழும்பி இரவு நடிச்சா நாங்க நாளைக்கு 3 மணி கிளம்பி எங்கிற போல வீடியோ எடுக்கிறோம். இல்ல அப்படிதான் எழுப்பினா உங்களையும் விட்டுட்டு போவோம். நான் தனி என்னட்டு போவேன். உடம்பு குறைக்க வேண்டிய அத்தியாவசிய பணியில நீங்க இருக்கிறீங்க. நாங்கள் வந்து டக்குன்னு குறைச்சிருவோம். போனஸ் நான் இன்றைக்கு விடிய எழுப்பி கிப்ஸ் அடிச்சார், ஸ்கிப்பிங் அடிச்சார். ஸ்கிப்பிங் கை காலுக்கு சரி, அப்ப கொஞ்சம் எக்ஸசைஸ் நல்ல விஷயம். உடம்பு குறைக்கத்தான் வேணும். எனக்கே வந்து ஆசை தானே. ஆனா என்ன செய்யறது, அது அந்த அடக்க முடியாம இருக்கு. மற்றது குறைஞ்சாலுமே வந்து இந்த உடம்புக்கு வந்து ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்து கூடுது. யாராவது எங்கட வீடியோஸ் பாக்குற ட்ரெயினர்ஸ், பாடி பில்டர்ஸ் ட்ரெயினர்ஸ், நியூட்ரிஷன் ட்ரெயினர்ஸ் யாராவது இருந்தவங்களாம் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சேர்ந்து பயணிச்சு எங்களோட உடம்பு குறைக்கிறதுக்கு எனக்கு தெரியும் ஐயா. கார்ப்ஸ் குறைச்சு அந்த இன்டர்மீடியட் புரோட்டீன்ஸ், ஃபைபர், நார்ச்சத்து எல்லாத்தையும் கூட்டி சக்கரை வியாதி உள்ளாக்கலாம் மாத்துவீங்க. அப்படி இல்ல, அது உனக்கு இருக்கிற ஃபேட். அதான் உப்பு குறைக்கணும், சீனியும் வந்து குறைக்கணும். என்ன அதோட சீனியை விடுறோம். அடுத்து இப்போ கடைக்கு போய் சாப்பிடக்கு ஒரு பெப்சியை பார்த்தா பெப்சியோட குடிப்ப வேண்டாம். மெயினான விஷயம் உனக்கு மரக்கறி சாப்பிட பழக்கணும். சரியா? இவனுக்கு வந்து சோறு பருப்பு ஒரு கறி இருந்தா காடை. வீட்டுக்கு மரக்கறி எல்லாம் அன்றைக்கு ஒரு இடத்துல வேக சாப்பிட்டுனாங்க. கோவா எல்லாம் எடுத்து வெளியில எடுத்து வைக்கிறான். அப்படியான இதுகள் இருக்கு. அதெல்லாம் உடம்புக்கு கேடு. உங்களுக்கு தெரியாது, உடம்புக்கு கேடு. பூச்சி எல்லாம் இருக்கு. பூச்சி, ஐயோ இவனுக்கு மரக்கறி சாப்பிட வைக்கிறதுக்கு அப்பா கொடுத்த அடி எல்லாம் இருக்கேன் நிறைய இருக்கு. இது அப்புறம் அம்மா கையால சாப்பாடு என்ன மாதிரி இருந்தது சாப்பிட? சரி, படி என்ன கையால சாப்பிட அவன் மாசுதான். அன்றைக்கு ஒரு பிரியாணி நல்லா இருந்தது. அவன் செய்ய இவனை சமைக்க கடை ஒன்று திறப்பன்னு சொல்லியாச்சு. சரியா? ஜெரிண்ட சமையல் திறமையை பார்த்து அவனுக்கு ஒரு சாப்பாடு கடை எடுத்து எடுக்க மாதிரி எனக்கு இதுகள் வந்திருந்தது. இதுல வைங்க நீங்க திசை காட்டி போனேன். காட்டி போங்கன்னு வந்து கிடக்கு. நாங்க பயணங்கள் மேற்கொள்ள கவரேஜ் இல்லாத இடத்துல போகும்போது கிஃப்டா கிடைச்சு அந்த ஹெலிகாப்டர் அதை எடுங்க அதை காட்டணும். அது மணி இது வந்து சோழர்ல இது வந்து சோழர்ல இயங்குற ஹெலிகாப்டர் உண்டு. சோழர் இதுல சோழர் இதுல வெயில் பட்டா வந்து இது சுடும் இல்ல இந்த ஃபேன் வந்து அப்படியே சுத்தும். இது வந்து நண்பர் ஜெப்னா தனுஷ் அவர்கள் வந்து தந்த கிஃப்டா. இங்க காட்டுங்களே, இங்க சுத்துற அப்படியே சுத்துறா கொண்டு தானே. ரைட். இப்படி வந்து ஃபேன் சுத்தும். முன்னுக்கு வந்து ஒட்டி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. கண்ணாடி சரி, இப்படியோ நாங்கள் வந்து போவோம். என்ன இன்றைக்கு அப்பா தான் இருக்கு, பயணத்தை மேற்கொள்வோம். சரி, இனி வந்தாச்சு. இனி அடுத்தது இப்ப வீட்டை போறதோ தெரியல. என்ன அடுத்த லீவ் போட்டு போறதுதானே. முக்கியமான தேவைப்பாடு வரைக்கும் போகலாம்.